ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் முதலாவது நம்மளோட வெப்சைட்டை சம்மந்தமாக சொல்லிடுறேன். உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன், எப்படி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணுங்கிற சொல்லிடுறேன். உங்களுக்கான மெயில் வந்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. ஸோ இது வரைக்குமான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்றில் இருக்கும். பட் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஒரு மெயிலுக்கு தான் வேலை செய்யும். வெயிட், நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குமெண்டு. ஓகே, இதுதான் உங்களுக்கான வெப்சைட். இதில் வந்து ஒவ்வொரு நாளும் போடப்படுகிற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து 4 பகுதிகள் பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் போடப்படுகின்ற வீடியோக்கள் வந்து மற்ற பிள்ளைகளுக்கு ஒர்க் ஆகாது, உங்களுக்கு மட்டும்தான் காட்டும். இமெயிலை சரியாக அனுப்பிடுங்க பிள்ளைகள். இதிலேருந்தே நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான நோட்ஸ் வந்து இங்கே இப்போ இந்த ஒரு கிளாஸ் முடியுது என்று சொன்னால் அதுக்கு கீழே பிடிஎஃப் என்று சொல்லி நான் கொடுப்பேன். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் இதுக்கான கிளாஸுக்கான பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வரிசையில் அப்படியே போகும் எல்லாமே இலக்கிய வரலாறு. அடுத்த கிளாஸ் இது எல்லாமே செய்யுள். 3வது இந்த பகுதி எல்லாமே எங்களுக்கு இலக்கணம். ஆகவே இன்றைக்கு செய்யுள் படிக்கிறோம்னா இந்த செய்யுள் வந்து இங்கே இருக்கும், நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்போ வேணாலும் உங்கள் லைஃப் லைம் உங்களுக்கு வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இதில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கான வீடியோஸ் எதுவும் வேறு யாருக்கும் வேலை செய்யாது, ஒரே ஒரு மெயிலுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த விஷயம். நாங்கள் இப்போ எங்களுடைய கிளாஸ்க்கு போகலாம். ஓகே, லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் முதலாவது பாடல் இளமை பாரார் வளனசை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த வாரம் நாங்கள் பார்க்க இருக்கிறது குறிஞ்சி திணை சார்ந்த ஒரு பாடல். உங்களுக்கு குறிஞ்சி நிலத்தினுடைய ஒழுக்கம் என்ன பிள்ளைகள்? குறிஞ்சி நிலத்தினுடைய ஒழுக்கம், அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கருப்பொருள் என்னவா இருக்கும், உரிப்பொருள் என்னவா இருக்கும். நாங்கள் படித்த ஞாபகம் இருக்கா போன வீக்? யாராவது? ஓகே, சொல்லுங்க, உரிப்பொருள் என்ன? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? உரிப்பொருள், கருப்பொருள் என்பது எங்களுடைய குறிஞ்சி நிலத்தினுடைய முதல் பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். இங்கே இருக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும்னா யாமம். ஏன்னா நாங்கள் யாமம் அப்படிங்கிற டைமை பார்த்துருந்தோம். இரவு 10 மணியிலிருந்து விடிய 2 மணி வரைக்குமான காலப்பகுதி நடைபெறக்கூடிய சம்பவங்களை எடுத்து காட்டக்கூடிய பாடல்களாகத்தான் இங்கே இருக்கும். ஏன்னா தலைவனும் தலைவியும் சந்திச்சு கொள்கிற டைம் பார்த்தீங்கன்னா இரவு டைம் தான், இரவுக்குறி தான். அந்த நேரத்தை சந்திச்சு கொள்ளுவாங்க. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பெரும்பொழுது பார்த்தீங்கன்னா கூதிர் முற்பணி காலத்தில் தான் எங்களுக்கு சந்திப்பாங்க. ஆனால் முன்பணி காலத்திலையும் கூதிர் காலத்திலையும் கிட்டத்தட்ட மார்கழி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதிரியான காலத்தில் தான் கூடுதலாக இவங்க அந்த இரவு நேரத்தில் சந்திக்க நேரிடம். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கருப்பொருட்கள் சம்மந்தமாக நாங்கள் பார்க்கணும். இங்கே கூடுதலாக ஒவ்வொரு முறை நான் பாடல் சொல்லிக் கொடுக்குறப்ப அது சொல்லிக் கொடுப்பேன் பிள்ளைகள், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதல் பொருளுங்கிறது நிலமும் பொழுதும். நிலம் நான் சொல்லிக் கொடுத்துட்டேன், மலையும் மலை சார்ந்த இடமும் எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். பொழுது பார்த்தீங்கன்னா சிறு பொழுது, ஒரு நாளை நாங்கள் 6 வகையாக பிடிச்சா சிறு பொழுது, ஒரு வருடத்தை 6 வகையாக பிடிக்கிறப்ப நாங்கள் அதை பெரும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பெரும்பொழுது கூதிர் காலத்திலையும் முன்பணி காலத்திலையும் நடக்கும். சிறும்பொழுது இரவு 10 மணிலிருந்து 2 மணி வரை காலகட்டத்தில் தான் இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள், அங்கே நடக்கக்கூடிய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கருப்பொருள்கள் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இந்த நிலத்துக்குரிய தெய்வம் யாரு? குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் யாருக்காவது? போன முறை பார்த்தோம், போன வீக் இலக்கிய வரலாறுல முருகன். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. குறிஞ்சி நிலத்துக்கு உரிய கடவுள் வந்து முருகன். ஏன்னா மலையும் மலை சார்ந்த இடத்துல வசிக்கக்கூடியவர். இங்க இருக்கக்கூடிய மக்கள் சிலம்பன், வெட்பன், கொடிச்சி, குரத்தி, குரவன், குரத்தியர், காணவர் என்று சொல்லி அழைக்கப்படுவாங்க. கூடுதலாக இங்க கிளி பற்றி, மயில் பற்றியான பாடல்கள் கூடுதலாக இருக்கும். கருப்பொருட்கள்ல புலி, கரடி, பன்றி பற்றியான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கும். சிறுகுடி பற்றி பேசப்பட்டிருக்கும். அடுத்து பூக்கள் கூடுதலாக குறிஞ்சி பூ, காந்தல், அடுத்து வந்து வேங்கை பூ பற்றி நாங்கள் பார்த்துருப்போம். அடுத்து கூடுதலாக நாங்கள் பார்க்குறது தொழில், தேனெடுத்தல். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆடவர்களினுடைய தொழில் தேனெடுத்தல், வேட்டையாடுதல், கிழங்கெடுத்தல். ஏன்னா அடுத்து பெண்களுக்கு என்ன பிள்ளைகள் தொழிலாக இருக்கும்? பெண்களுக்கு என்ன தொழில் இங்கே இருக்க? பெண்களுக்கு யாராவது? திணை காத்தல், திணை வளர்த்தல். வெரி குட். திணை வளர்த்தல், திணை புலம் காத்தல் என்று சொல்றோம்.
ஆக இங்க மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு வேகமா நான் விளங்கப்படுத்துகிறேன் அந்த சம்பவங்களை மட்டும். மலையும் மலை சார்ந்த இடங்கள்ல கூடுதலாக திணை காத்து கொண்டிருப்பாள் பெண். காதலன் அங்க தலைவன் இங்க இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களுக்கு சென்று வேட்டையாடுதல், தேனெடுத்தல், கிழங்கெடுத்தல் போன்ற தொழில்களை செய்து வீடு திரும்புகின்ற பொழுது மாலை நேரத்தில் காதலனும் காதலியும் சந்தித்துக் கொள்வார்கள். அவ்வாறு சந்தித்துக் கொண்ட பிறகுதான் அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதுக்கப்புறம் பகற்குறி, இரவுக்குறி, ஏன்னா அதுக்கடுத்து வரைவு கடாவுதல். கூடுதலாக தோழியினுடைய பங்கு இந்த பாட நிலங்கள்ல வந்து கூடுதலா இருக்கும். ஆகவே இங்க பார்த்திருக்க ஒரு இதுவும் தோழி கூற்றுதான். ஏன்னா தோழி சொல்றா, இவ்வளவு நாள் தலைவியை நீ வந்து காதலிச்ச, நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவளை சொல்லுவேன்னா நீ நன்றி மறந்துடாத என்ற ஒரு வார்த்தை சொல்லுவா. ஆகவே அப்படிப்பட்ட ஹெல்ப்பெல்லாம் மறந்துட்டு நீ வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்துக்க கூடாதுங்கிற மாதிரியான விஷயத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவை குறிஞ்சி நிலத்தினுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். அப்படி திணைப்புலம் காத்து கொண்டிருந்த தலைவி வீட்டில் அறுவடை நடக்குது. ஏன்னா அந்த நிலம் அறுவடை முடிஞ்ச பிறகு தலைவியும் தலைவனும் சந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற போது தலைவனும் தலைவியும் இணைந்து ஒரு இடத்தை நியமிப்பாங்க. இரவில் என்ன செய்யறது, சந்திக்கிறதுக்காக நியமிக்கக்கூடிய இடம் இரவுக்குறி. அவ்வாறு ஒரு இடத்தை நியமிச்சு கொண்டு இரவு 10 மணியிலிருந்து விடிய 2 மணி வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில், அந்த யாமம் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் இருவரும் என்ன செய்வாங்க, காதலித்து பேசி மகிழ்றது எல்லாம் அங்க நடக்கும். அதுக்கு யாரு காவல் காப்பான்னு சொன்னா தோழி காவல் காத்து நிப்பா, யாரும் வர்றாங்களா அப்படிங்கிறத காவல் காத்து நிப்பா. அது மட்டும் இல்லாம தோழிக்கு இன்னொரு பொறுப்பான ஒரு விஷயம் இருக்கு. இங்க இருந்த தோழிகள் எப்படி மதிநுட்பம் வாய்ந்த தோழிகள். தலைவனும் தலைவியும் எல்லை மீறாத வகையில் பார்த்து கொள்றதும் தோழியினுடைய வேலையா இருந்துச்சு. ஏன்னா தோழி தலைவி தலைவனோட இருக்கிறப்ப எல்லை மீறாமல் இருப்பதை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக அங்க தோழி சொல்லப்பட்டிருப்பா. ஒழுக்கம் மீறுகின்ற பொழுது அவளை காத்து நிற்க வேண்டிய கடமை தோழிக்கு இருக்குது. காதல் ஓகே, பட் கவனமாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் அவ சொல்லிக் கொடுத்திருப்பா. செவிலித்தாய், தாய், நற்றாய் என்பவர்கள் இதனுடைய முக்கிய கதாபாத்திரங்கள். ஆகவே இதுவரைக்கும் தலைவன் வந்து பொருள் தேட போறேன், உன்னை காதலிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு இப்ப போறதுக்கு மட்டும் நீ என்ன கூடாது, இதுவரைக்கும் நாங்க உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறேன். ஆகவே நீ என்ன செஞ்சிடணும், நான் சொல்ற பேச்சை கேட்கணும், திருமணத்தை வேகமா முடிச்சு கொள்ளணும்ங்கிற மாதிரியான ஒரு பாடல். ஆக இந்த பாடல் யாரு பாடுறான்னா கபிலர் பாடுறாரு. கபிலை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மாபெரும் இலக்கியவாதி. 18 7ஆம் பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியையும் பாடியிருக்கிறாரு. சேர மன்னர்களுடைய வாழ்வியல் பற்றியும் அங்கே பாடியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கூடுதலாக இந்த கபிலர் யாரை பற்றி பாடியிருப்பார்னா வேள்பாரி பற்றியான பாடல்கள். வேள்பாரி என்று பாரி மன்னனுடைய வரலாறுகள். நீங்க வேள்பாரி சம்பந்தமான ஒரு நூல் இருக்குது, அதை வாசிய பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தை விட பிரம்மாண்டமான ஒரு கதைக்களம் அந்த வேள்பாரியில இருக்கக்கூடிய ஒரு கதைக்களம். அவ்வளவு அழகாக அந்த பாடல்களை அவர் பாடியிருப்பாரு. ஓகே, அது மட்டும் இல்லாம வேள்பாரினுடைய உயிர் நண்பர், நீங்க ஓலவல் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதை பற்றியாக வேள்பாரி பற்றி நான் கூடுதலாக பார்த்திருப்பேன். ஏனென்றா சங்ககால நிலத்துல முடிவுடை மூவேந்தர்கள் சேர்ந்து அங்கவை சங்கவையை கேட்டு இந்த வேள்பாரியை சுற்றி வளைத்துகின்ற பொழுதும் என்ன செய்யல இவரு, நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா பெண்ணையும் பொண்ணையும் நிலத்தையும் கொடுக்க மாட்டேன், கொண்டுட்டு போயிருங்க என்று சொல்லி இருந்த ஒரு வீரதீரமான ஒரு மன்னன் இந்த வேள்பாரி. அப்படிப்பட்ட மன்னனுடைய வாழ்க்கை வரலாறுகள் பற்றியும் பாடப்பட்டிருக்கு. ஓகே, இவ்வளவுதான் இது சம்பந்தமான பின்னணிகள். இங்க துறை பார்த்திருப்போம். வரைவிடை வைத்து பொருள் வை தலைவனுக்கு தோழி கூறியது. ஏன்னா வரைவிடை திருமணம் முடிச்சுக்கொள், உன்னுடைய பொருள் தேடுதல் எல்லாம் ஓகே, பட் அவளை என்ன செஞ்சுக்கொள், வேகமாக திருமணம் முடித்துக்கொள். வந்து திருமணம் முடிப்பேன் என்று கூறி பிரிய முயன்ற தலைவனை நாசுக்காக கடிந்து திருமணத்தை உறுதி செய்து நோக்கோடு தோழி கூறுவதாக. அப்ப என்ன செய்யறான்னா தலைவன் தலைவியும் சந்திச்சு கொள்றாங்க. சந்திக்கிறப்பல என்ன சொல்றான், உன்னை வந்து கிட்டத்துல கல்யாணம் முடிச்சு கொள்றேன், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் என்னால் உன்னை கல்யாணம் முடிச்சு கொள்றேன் என்று சொல்லி பல்வாறாக சொல்லி சென்ற அந்த தலைவனை நாசூக்காக சொல்றான். எப்படி நாசூக்காக சொல்லுகிறான் என்பதுதான் இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். ஓகே, இப்ப இந்த பாடலை ஒரு ஆள் வாசிங்க பிள்ளைகள் பாப்போம். யாராவது ஒரு ஆள் வாசிங்க இந்த பாடலை. யார் வாசிக்கிறா?
மற்றவங்க கட் ஆகிட்டாங்க. செல்வி வாசிங்க பாப்பம். ஓகே, பரவாயில்ல, சூழ்நிலை இல்லாட்டி பரவாயில்ல. ஓகே, நான் வாசிக்கிறேன், கேளுங்கப்ப. கன்று தன் பயம் முளை என்று மாறி இருக்கும். இந்த இடத்துல மகர தோன்றல் என்று சொல்லுவோம், விதி நாங்கள் சொல்லுவோம் மகரம் தோன்றி இருக்குது. கன்று தன் பயம் முளை மாந்த முன்னில் என்று இருக்குது பிள்ளைகள். நாங்கள் இந்த முன்னில் என்பதை எவ்வாறு கொண்டு கூட்டுவோம் என்றா முன்றில் என்று கொண்டு கூட்டுவோம். காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. செய்யுள்கள் கொண்டு கூட்டுறது சந்தி பிரிக்கிறது சம்பந்தமான விதிகள் நான் 10 விதிகள் சொல்லியிருக்கிறேன். யூடியூப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் இந்த நகரம், இன்னு, எள்ளு, இட் ஆகிய இந்த 3 எழுத்துக்கள் தோழமை எழுத்துக்கள் ஆகும். இத்தோழமை எழுத்துக்கள் வருகின்ற பொழுது செய்யுள்களின் நேர காலத்துக்கு ஏற்ப, ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த எழுத்து வேறொரு எழுத்தாக மாறும். ஆகவே இந்த இன் என்பது இந்த இடத்துல என்ன நீ என்பது அதனுடைய தோழமை எழுத்து காரணமாக ரீயாக மாறுது. இதுதான் இதுக்கான காரணம். முன்னில் என்பது முன்றில் என்று மாறுறதுக்கான காரணம் செய்யுள்கள்ல இது இந்த செய்யுள் மட்டும் இல்லை, சங்க செய்யுள்லிருந்து இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு செய்யுள் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த 3 எழுத்துக்கள், இந்த நகரம், இந்த ரகரம், இந்த லகரம் ஆகிய 3 எழுத்துக்கள் தோழமை எழுத்துக்கள். அதே மாதிரி இந்த வளைநாவொலி நகரம், டகரம், அடுத்து இந்த லகரம் ஆகிய இந்த 3 எழுத்துக்களும் தோழமை எழுத்துக்கள். ஆக முன்னில் என்று இருக்கக்கூடிய இந்த அடி எங்களுக்கு எப்படி மாறும் என்றால் முன்றில் என்று மாறுறதுக்கு தோழமை எழுத்து தான் காரணம். இது முதலாவது விதி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிணைப்பிடி என்று இருக்குது. ரிணை என்று சொல்லி எங்களுக்கு எப்பயுமே வராது. ஆகவே அதுக்கு அடுத்து ஒவ்வொரு விதிகள் நான் ஒவ்வொரு நாளைக்கும் சொல்வேன் பிள்ளைகள், கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணி கொள்ளுங்க. நாங்கள் இதை கொண்டு கூட்டுற முறை சம்பந்தமாக நான் பார்த்துக்கிட்டு தான் போகணும். இதில் ரிணை என்று வர்றதுக்கான காரணம் என்னென்னா இந்த ரகர டகரங்கள் என்று ரகரம் உங்களுக்கு அது விலங்குது தானே. ரகரம் என்றால் இந்த ர என்ற வரியமைப்பு, டகரம் என்றால் ட என்ற வரியமைப்பு. இந்த ரகர டகரங்கள் செய்யுளின் பாதையில் போகிறப்போ டகரமாக மாறும், த என்ற எழுத்தாக மாறிடும். 10 விதிகள், அதில் முக்கியமான விதிகள் 7 தான் இருக்குது. 3 விதிகள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது விகாரம் என்று சொல்கிறேன், தோன்றல், திரிதல், கெடுதல் ஆகிய விகாரங்கள் சம்பந்தமானது. இங்கே முதலாவது விதி நாங்கள் பார்த்தது இந்த 3 எழுத்துக்கள் நகர லகர ரகரங்கள் தோழமை, அடுத்து மற்ற 2-3 எழுத்துக்களும் தோழமை. உயிர்மை என்ற விதி எனக்கு வரக்கூடிய மகரம் தோன்றல் என்று சொல்லக்கூடிய விதி. இங்கே வரக்கூடிய 4வது விதி என்னண்டா, இலக்கணம் என்னண்டா, இந்த ரகரமும் டகரமும் தகரமாக தெரியும். ஆகவே ரிணை என்று இருப்பது எங்களுக்கு திணை என்று சொல்லி மாறும், திணை என்று மாறும். இது அடுத்த விதி. ஆகவே கன்று தன் பயம் முளை, பயன்மிக்க முளை என்ற அர்த்தம். பய முளை மாந்த முன்றில் திணை பிடி யுண்ணும் என்று இருக்குது. இது அடுத்த விதி. பார்த்தீங்கன்னா அடுத்த விதி இந்த யகரமும் வகரமும் உடம்படுமைகள் என்று சொல்லுவோம். யகர வகரம் உடம்படுமைகள் அல்லது அரை உயிர் என்று சொல்லுவோம். இந்த யகர வகரங்கள் செய்யுளின் புணர்ச்சியின் போது உயிராக தெரியும் என்ற ஒரு விதி. இது 3வது. யானா வந்துச்சுன்னா ஆனா வரும், வானா வந்துச்சுன்னா ஆனா வரும், ஈ வந்துச்சுன்னா நேரடியாக ஈகரமாக மாறும், வி வந்துச்சுன்னா ஈகரமாக மாறும். இங்கே வந்திருக்குது யூ, ஆகவே எங்களுக்கு வர வேண்டிய எழுத்து ஊ என்ற எழுத்து வரும். ஆகவே திணை பிடி உண்ணும் பெருங்கண் நாட என்று வந்திருக்குது. ஆகவே பெருங்கண் நாட என்று இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன விதிப்படி இந்த நகரம், இந்த லகரம், இந்த ரகரம் ஆகிய தோழமை எழுத்தினால இந்த நகரம் என்னவா மாறுது, இல் என்பதாக மாறும். இது ஒரு விதி. ஆகவே பெரும் கல் நாடு. அடுத்து இன்னொரு இதை சொல்ல மாதிரி இருந்துட்டேன். இங்கே ஒரு விதி வந்திருக்கு பிள்ளைகள். இது 6வது விதியாக நாங்கள் அதை படிப்பிப்போம். இதை ஒவ்வொன்றும் தேவையான நோட் பண்ணிக்கிறீங்க, இல்லாட்டி பிறகு ரெக்கார்டிங்கை பார்த்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். முக்கியமான விடயங்கள் இதெல்லாம் கொண்டு கூட்டுறது. அதாவது இங்கு, இந்து, இஞ்சி ஆகிய எழுத்துக்கள் புணர்ச்சியின் போது மகரமாக தெரியும். இங்கு, இந்து, இஞ்ச் ஆகிய எழுத்துக்கள் புணர்ச்சியின் போது இம்மாக தெரியும். ஆகவே இந்த இடத்துல இங்கு வந்திருக்கு, கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கு, அப்புறம் பழகிடும். ஆகவே பெருங்கண் அப்படிங்கிறது பெரும்
கள் நாட. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விதி, புணர்ச்சி விதி தான். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிதல், அந்த வகையில் தான் பார்ப்போம். கூடுதலாக இந்த நகரம் சொல் முதல் வராது. ஆகவே எங்களுக்கு இந்த தன்னகரம் எங்களுக்கு வரும். ஆகவே நாட என்று மாறும். அடுத்து வர இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கெட்டிடம் என்று சொல்லி இருக்குது. கெட்டிடம் என்று வராது. இது எங்களுக்கு முதலாவது விதி என்று தான் உயிர்மை என்று சொல்லக்கூடிய விதி. உயிர்மை என்று சொன்னால் ஒரு எழுத்தை உயிராகவும் மெய்யாகவும் பிரித்து நாங்கள் எழுதுவோம். அதை நாங்கள் உயிர்மை என்று சொல்லுவோம். இந்த டி என்ற எழுத்தை நாங்கள் ரெண்டாக பிரித்து எழுதணும் என்று சொன்னால் டி என்ற எழுத்தை இட்டு கூட்டல் இ என்று பிரியும். ஆகவே இந்த இட்டு இந்த பக்கமாக இருக்க இ என்பது இந்த பக்கமாக போகும். நிலைமொழி ஈற்றெழுத்து இட்டாக இருக்க வருமொழி முதல் ஈயாக வரும். ஆகவே கெட்டிடத்தின்னு வரும். 9வது விதி பார்த்தீங்கன்னா கசட தப்பறை என்று சொல்லக்கூடிய வல்லினமைகள், கசட தப்பறை என்று சொல்லக்கூடிய வல்லினமைகள் எப்பவுமே சொல்லினுடைய இறுதியில மெய்யெழுத்தா வராது. அப்படி மெய்யெழுத்தா மட்டும் வந்துச்சுன்னா அந்த மெய்யெழுத்து, அந்த வல்லின மெய்யெழுத்து உகரம் சேர்த்துக்கொள்ளும். ஆகவே அது குசுடு துப்புருவா மாறும். ஏன்னா ஆகவே இந்த இடத்துல கெட்டு இடத்து என்று மாறும். கெட்டு இடத்து உவந்த என்று சொல்லி மாறும். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் சொன்ன யகர வகரங்கள் உயிராக தெரியும் என்ற அடிப்படையில் யூ ஊவாக மாறும். ஆகவே உதவி, கட்டில், வீறு, பெற்று, மறந்த, மன்னன் போல. நன்றி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறந்தமையா என்று இருக்குது. ஆகவே இந்த இடத்துல வரக்கூடிய த என்ற எழுத்தை நாங்கள் பிரித்தோம்னு சொன்னால் என்னவா மாறும்? ஆவாகவும் இத்தாகவும் மாறும். இத் என்பது ஒரு வல்லின எழுத்து. வல்லின எழுத்து சொல்லினுடைய இறுதியில் வந்தால் அது ஊ என்ற எழுத்தை சேர்த்துக்கொள்ளும். அதனால் மறந்து என்றும். இங்கே இருக்கக்கூடிய உகரம் இங்கிட்டு வந்து மாறுறதா இருக்கும். மருந்து அகரம் ஆனாதானே அகரம். மறந்து அமையா, யா இருக்குது. யா வந்தால் என்னவா மாறும்? உயிராக நேரடியாக மாறும். ஆகவே ஆயின் மென் சீர். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் எப்படி போடலாம்? இன் என்பது வந்திருக்குது. அதன் காரணமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த தோழமை எழுத்துக்கள் அடிப்படையில் மெல் சீர் என்று போகலாம். மெல் சீர். களி மயிட் என்று இருக்குது. இற்று என்பது எங்களுக்கு என்னவா மாறும்? இல்லா மாறும். அந்த விதியும் பார்த்துட்டோம். களி மயில். கலாவத்து அன்ன. ஆகவே இந்த இடத்துல வரக்கூடிய த என்ற எழுத்து இத்து கூட்டல் ஏவாக பிரிஞ்சா அன்ன என்றும், இத்து என்ற வல்லின எழுத்து இறுதியில் வந்தால் உகரம் சேரும். ஆகவே அலத்து என்று மாறும். கலாவத்து அன்ன. விவள் என்று இருக்குது. வி என்ற எழுத்து எங்களுக்கு யகர வகரங்கள் உயிராகத்தின் அடிப்படை இவள் என்று மாறும். இவள். ஒளி மென் கூந்தல். அப்போ இந்த இடத்துல இல் வந்து எப்படி வராது? உகரம் சேராது. காரணம் இது வல்லின எழுத்து அல்ல. அதனால எங்களுக்கு உகரம் சேராது. ஆகவே கூந்தல் உரியவா நினக்கே என்று சொல்லி இந்த பாடல் வந்திருக்கும். ஸோ இவ்வளவுதான் இதுக்கான கொண்டு கூட்டி சந்தி பிரிக்கக்கூடிய முறை பிள்ளைகள். இது கிளியரா எல்லாருக்குமே? இது கிளியரா? உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, கிளியராக இருக்கும். ஓகே, வெரி குட். ஓகே, போக போக நீங்கள் கொஞ்சம் பழகி கொள்வீங்க. இதுவரைக்கும் நீங்கள் அதை படிச்சிருக்க மாட்டீங்க, எப்படி கொண்டு கூட்டுறது என்று சொல்லி. கொண்டு கூட்டி காட்டியிருப்பாங்க, எப்படி கொண்டு கூட்டணும்னு தெரியாது. எப்படி சந்திப்பிரிக்கும் நீங்கள் படிச்சிருக்கவே மாட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் போக போக நீங்கள் விளங்கி கொள்வீங்க. சரியா? ஓகே, அப்போ நாங்கள் மறுக பாடலை பார்க்கலாம். கன்று தன் பயன்முலை. ஆகவே பயமுலை என்று சொல்லலாம். அதே நேரம் நாங்கள் பயம் என்று சொல்றக்கூடிய எழுத்து இறுதி எழுத்தான மகரம் நகரமாக போலின்னு சொல்லுவோம். இதை நாங்கள் போலி எழுத்துக்கள். மகரம் இறுதியில் வர்றப்ப நகரமாக மாறும். அறம் என்பது அரண் என்பது மாதிரி. இது எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடியது. பயம் என்பது பயன் என்று மாறும். காரணம் இம் என்பது போலி, இறுதி போலி, கடைப்போலி என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு அறம் என்பது எங்களுக்கு அரண் என்று மாறுறது மாதிரி எங்களுக்கு இதுவும் மாறும். ஓகேவா? ஆகவே போலி எழுத்துக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயம் என்பது பயன் மிக்க முளை அப்படின்றா அந்த முளை பால் நிறைந்த முளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அவை கன்றுதன் பயன்முளை மாந்த. மாந்தன் என்ன பிள்ளைகள்? மாந்தனா மாந்த குடிக்க. வெரி குட். குடித்த. ஏன்னா மாந்த என்பது குடித்த என்று பொருள். ஆகவே கன்று தன்னுடைய பயன்மிக்க அந்த முளையில இருக்கக்கூடிய பாலை குடித்து கொண்டிருக்க. ஸோ நாங்கள் பொருளை பார்ப்போம். முதல்ல அது ஃபுல்லாக வாச்சிடுவோம். கன்றுதன் பயன்முளை மாந்த முன்றில் திணை பிடி உண்ணும் பெருங்கல் நாடனே. நாட என்று சொல்லிடுறாங்க. நாட என்றால் நாட்டை உரியவனே என்று பொருள். கெட்ட இடத்து உவந்த. உதவி கட்டில். அதாவது கட்டிலுங்கிறது இந்த வீடு பேர், வீறு என்று சொல்ற. கட்டில் வீறு பெற்று மறந்த மன்னன் போல. நன்றி மறந்து அமையாய் ஆயின் இவள். மெல்சீர் களிமயில் கலாவத்து என்ன
ஒளிமேல் கூந்தல் நினைக்கே உரிய ஆம் என்று சொல்லி அந்த பாடல் கொண்டு கூட்டுறப்ப வந்திருக்கும். ஆக இப்போ நாங்கள் ஒவ்வொரு அடிக்காக நாங்கள் பொருளை பார்க்கலாம். கன்று தன் பயன் முளை மாந்த என்றதை நாங்கள் முதலாவது எடுத்துக்கொள்வோம். யானைக்கன்றானது தனது பாலுள்ள பயன்மிக்க முளைகளை குடித்து கொண்டிருக்க தான் முதலாவது. யானை கன்றுகள் என்ன செய்தா, தன்னுடைய தாயினுடைய முளை பகுதியிலே பயன்மிக்க பாலை என்ன செஞ்சு கொண்டிருக்குது, நிறைந்திருக்கக்கூடிய பாலை குடிச்சு கொண்டிருக்குது. அடுத்து முன்றில் திணை என்று சொன்னா அந்த வீட்டினுடைய முற்றப்பகுதி என்று சொல்லுவோம். வீட்டினுடைய முற்றத்தில், ஏன்னா இப்போ வீடு இருக்குதுங்க, வீட்டினுடைய முற்றப்பகுதிகளில் இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் திணை காய வச்சிருக்கிறான். காரணம் எங்களுக்கு தெரியும், ஏன்னா திணை அறுவடை பண்ணி கொண்டு வந்தாச்சு. அந்த திணை என்று சொல்லப்படுகின்ற பொழுது எங்களுக்கு அது ஒரு கருப்பொருள், உணவு. இதிலிருந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சு கொள்ளலாம், ஓகே இது குறிஞ்சி நிலத்துக்குரிய பாடல் என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு இந்த திணை என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பொருள் காரணமாக இருக்குது, விளங்கிக் கொள்ளணும். அடுத்து கல் என்று சொல்லக்கூடிய உண்டு. ஆகவே இதெல்லாம் கருப்பொருள்கள். ஏன்னா அப்போ எதை வச்சு நாங்கள் இதை குறிஞ்சி பாடல்னு சொல்கிறோம்னா இதை வச்சு தான் சொல்கிறோம். யானை கன்றானது அந்த பயன்மிக்க முளைகளிலே பாலை குடித்து கொண்டிருக்க, வீட்டினுடைய முற்றத்திலே, முன்றில் திணை என்ற வீட்டினுடைய முற்றத்திலே உலர வைத்த திணை பயிரை, அப்போ திணை என்பது ஒரு வகை தானிய வகை. அந்த திணை பயிரை என்ன செய்யும் என்று சொன்னால் பிடி உண்ணும். பிடி என்றால் உங்களுக்கு தெரியும், பிடி என்ன என்னது, பிடி என்ன பிள்ளைகள், பிடி என்பது யானை, பெண் யானை. பிடி என்பது பெண் யானை, களிரனா ஆண் யானை. ஆகவே இந்த பெண் யானை என்ன செய்யுது என்று சொன்னால் அங்க இருக்கக்கூடிய திணை பயிரை அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்குது. ஏன்னா ஆகவே தன்னுடைய குழந்தை கன்று குட்டியானது பயன்மிக்க பாலை அருந்தி கொண்டிருக்க மாந்த இங்க இருக்கக்கூடிய இந்த பெண் யானை என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த திணை பயிரை உண்ணுவதற்கு இடமாகியுள்ள உண்ணும் பெருங்கல் நாட. பெருங்கல் நாட என்றா பெரிய மலை நாட்டினை உடையவனே. ஆகவே இங்கே இது வரைஞ்சிட்டான், இங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடையவன். ஆகவே இங்கே யானை உண்டும் வரைவம் இப்படி இருக்குது, யானைகள் யானை நினைச்சு கொள்ளுங்க. இப்படி யானை சாப்பிட்டு கொண்டிருக்கு, கன்றுகளும் இருக்குது. பயன்மிக்க முளைகளிலே கன்றுகள் பால் குடித்து கொண்டிருக்க அங்க இருக்கின்ற பெண் யானை என்ன செய்யுதுன்னு சொன்னா வீட்டு முற்றத்திலே இருக்கக்கூடிய அந்த திணை பயிரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பெரிய மலைகளை உடைய நாட்டினை உடையவனே என்று சொல்லி இங்க சொல்லியிருக்கிறாங்க. நாட என்பதோட முடியும். அடுத்து சொல்றாங்க கெட்ட இடத்து உவந்த உதவி கட்டில் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இவன் கெட்டு போயிருக்கிறப்ப என்றால் இவன் தன்னுடைய அரசாட்சியை இழந்து இருக்கின்ற பொழுது, ஏன் அரசாட்சி இழந்திருப்பான்னா வேற்று நாட்டு மன்னர்கள் இவங்களை கைப்பற்றியிருப்பாங்க. அதனால இவன் தன்னுடைய நிலையிலிருந்து கெட்டிருப்பான், வறுமையுற்றிருப்பான், பழமிழந்திருப்பான். ஏன்னா நாடு இவன் கையில் இல்லை அப்படிங்கிறப்ப இவனுக்கு சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கு ரொம்ப சாப்பிட்றது கூட கஷ்டம் தான். ஏன்னா அரசாட்சி ஃபுல்லாக அவங்க கைக்கு போனால் நான் அரசன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி கொள்றது தான் அவங்களுடைய முதல் வேலையாக இருக்கும். அதனால் இந்த அரசன் சாப்பாடு இல்லாமல் எந்த உதவியும் இல்லாமல் வறுமையுற்ற காலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களோ அல்லது பிறர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவனுக்கு உதவி செய்வாங்க. எதற்கான உதவி செய்வாங்கன்னு சொன்னால் சகலத்துக்கும் கட்டில் வீறு பெற்று அந்த அரசு கட்டிலுக்கு ஏறுறதுக்கு, அந்த சிம்மாசனத்துக்கு ஏறுறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க. அடுத்த ஒரு விடயம் சொல்லப்படுது. ஏன்னா நீ வறுமையுற்று இருக்கிற காலகட்டத்தில் நீ மீண்டும் அந்த அரச செல்வத்தை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அல்லது பிறர் உன்னுடைய தோழர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த அரசு கட்டிலாகிய சிறப்பை பெறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆகவே ஒரு சில மன்னர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கட்டில் ஏறினதும் மன்னர்கள் பெரும்பாலும் மறந்துடுவாங்க அவங்க செய்த நன்மையை. வீறு பெற்று மறந்த மன்னன் போல. ஏன்னா ஆகவே இங்கே பெயரெச்சம் பயன்படுத்திருக்கு. மறந்த என்பது பெயரெச்சம், மறந்த மன்னன் என்று சொல்றது பெயரெச்சம் பயன்படுத்தியிருக்கு. அடுத்து வருது என்னது, ஊமை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படியாக தான் அந்த வீடு பேறு அந்த செல்வத்தை பெற்றுக்கொண்ட பிறகு மறப்பதை போல
நன்றி மறந்து யாரை சொல்றாங்க இங்க நன்றி மறக்கிறதுங்கிறது? அங்க தலைவனை சொல்றாங்க. ஏன்னா அந்த நன்றி மறவா நிலை பற்றி சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு பாடலாக சொல்லப்படும். நன்றி மறந்து அமையாக அப்படிங்கிறார். நீ யாம் செய்த நன்றியை மறந்து. அப்ப தலைவி செய்த நன்றி என்ன பிள்ளைகள்? இங்க சொல்லுங்க பாப்போம். யாரா தலைவி என்ன நன்றி செஞ்சிருக்கிறா? இங்க என்ன நன்றி செஞ்சிருக்கிறா? தலைவனும் தலைவியும் எப்பொழுதும் இரவு குறியிலையோ பகல் குறியிலையோ சந்திக்கிறதுக்கு முழுமையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தவள் இந்த தோழி. ஆகவே தலைவி என்ன செஞ்சிருக்கிறா? இதுவரை நாளும் உன்னை நம்பி உன்னோடு அவள் இரவு குரலையும் பகல் குரலையும் சந்திச்சிருக்கிறா. அவ இப்படிப்பட்ட பல விடயங்களா உனக்கு கிடைச்சிருக்குது. இந்த விடயங்கள் அனைத்தையும் நீ மறந்துடக்கூடாது. அதுதான் அந்த நன்றி மறவாத நிலை. ஆகவே நீ என்ன செஞ்சிடக்கூடாது? இது நாள் வரைக்கும் பெற்றுக்கொண்ட அந்த இன்பத்தை தலைவியிடத்திலையும் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய அந்த விடயங்களையும், ஏன்னா அவளுக்காக நான் உனக்காக நின்று கொண்டிருக்கிறேன். இரவு முழுக்க 10 மணியிலிருந்து விடிய 2 மணி மட்டும் உனக்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் வருகிறார்களா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அதுவும் நீ நன்றி மறந்துடக்கூடாது. அப்படி நீ நன்றி மறந்தால் மறக்கக்கூடாது. அப்படி நன்றி மறவாம இவளை திருமணம் முடிச்சு கொண்டு என்னாதான் இதுவரைக்கும் இவள் சந்திச்சோம், ஓகே 2 மணி மட்டும் கதைச்சு கொண்டிருந்தீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு நீ என்ன செய்ய பார்க்குற? இவளை விட்டுட்டு வேலைக்கு போக பார்க்குற, இவளை பிரிஞ்சு என்ன செய்ய பார்க்குற? தொழில் நிமித்தமாக போக பார்க்குற. ஆனால் நீ என்ன செஞ்சிருக்கணும்னா 2 வேலையும் ஒரே மாதிரி செய்யணுங்கிற மாதிரி தான் மேலே சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு. ஏன்னா 2 வேலைகளையும் ஒரேதாக செய். உன்னுடைய தொழிலை மேற்கொள்கின்ற அதே நேரம் என்ன செஞ்சிடணும்? நீனே தலைவியும் திருமணம் முடிக்கிறோங்கிற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்குது. 2வது கருத்து, நீ தலைவியோடு இன்பம் காணுகின்ற பொழுது வேலையும் செஞ்சிருக்கிற, ஆகவே இன்பத்தையும் பெற்றிருக்கிற குறிப்பால அவங்க சொல்லப்பட்டிருக்கு. 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அந்த விடயத்தில். ஒன்று, நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அவளோடு இன்பமாகவும் இருந்திருக்க. அடுத்து, நீ வேலை செய்வதோடு மட்டும் இல்லாம நீ தலைவியை திருமணமும் முடிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற 2 விடயங்கள் இதுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பு பொருளாக சொல்லப்பட்டிருக்கு மேலே. ஏன்னா ஒரு யானை கன்று பால் குடிக்கின்ற பொழுது அந்த தாய் யானை பிடி உணவை உண்ணுகின்ற பொழுது எப்படி அந்த 2 வேலையும் நடக்குதோ அது மாதிரி நீ வேலையும் செஞ்சு கொண்டு இவளையும் திருமணம் முடிச்சுக்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. 2வது, நீ வேலையும் செய்து கொண்டு இவளோடு இன்பமாகவும் இருந்திருக்கிறங்கிற 2 குறிப்பு பொருள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே நீ என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட அந்த நன்றி மறவாதானாக இருந்து அவளை திருமணம் முடிச்சு கொள்ளணும். அப்படி முடிச்சு கொண்டாதான் இந்த தலைவி யாருக்கு சொந்தமாவானா உனக்கு சொந்தமாவா. அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, மெல்சீர் களிமையில் கலாவத்து அண்ணன் அப்படின்னு ஒரு அண்ணன் என்பது என்ன பிள்ளைகள்? அண்ணன் என்பது என்ன இங்க என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குது? யாருக்காவது தெரியுமா? படிச்சிருப்பீங்க இந்த பாடல். அன்னை என்பது எந்த அணியினுடைய உருவு? அன்னை என்பது உவமை அணி. வெரி குட். உவமை அணியினுடைய உருவு. எங்களுக்கு உவமை அணியினுடைய உருவுகள் பார்த்தீங்கன்னா போல, போன்ற, புறைய, ஒப்ப, நாண, உரல, அண்ண, ஏன்னா இப்படி என்று நிறைய இருக்குது. அண்ணா பயன்படுத்தி இருக்கிறான். அவ எப்படிப்பட்டவள் என்றால், மெல்லிய சிறப்புடைய ஆறாவாரிக்கும் மயிலினது தோகையை போன்ற, ஏன்னா பீலி என்று சொல்றான். அப்படிப்பட்ட அந்த பீலியை போன்றவள் தான், ஏன்னா அப்படிப்பட்ட அழகுடையவள், மயில் போன்ற அழகுடையவள். ஆகவே அப்படிப்பட்ட பீலியை போன்ற ஒளிமெல் கூந்தல், அந்த மயிலிறகுகள், மயில் தோகையானது எவ்வாறு அழகுடையதாக, ஏன்னா மயில் தோகை பார்த்திருந்தா அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட மயில் போன்ற அழகிய தோகையுடைய, தோகை போன்ற அந்த கூந்தலுடையவளான அவள் உனக்கு கிடப்பா. அந்த கூந்தலும் உனக்கு கிடைக்கும். ஏனென்றா நீ கூந்தலில் அப்ப நாங்க பார்த்திருக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு குறிஞ்சி நில பாடல்கள் சம்பந்தமா நாங்க பார்ப்போம். வண்டு ததைத்த அப்படின்னு சொல்லி ஒரு பாடல். அப்ப அந்த பாடல்லையும் இன்னொரு பாடல் இருக்குது, சரியா மறந்துட்டேன் அந்த பாடலை. தலைவியினுடைய கூந்தல்கள்ல உண்மைக்குமே நறுமணம் இருக்குதா, இல்லாட்டி செயற்கையில செம்போ எது போட்டிருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தலைவன் கேட்கிற மாதிரி. ஆகவே கூடுதலாக தலைவன் தலைவியினுடைய கூந்தலை
முகர்ந்து பார்க்கக்கூடிய, அவன் இன்பம் காணக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறான். ஆகவே நீ இனிமேலும் தலைவினுடைய கூந்தலில் இன்பம் பயக்க வேண்டுமெனின் நீ என்ன செஞ்சிடணும், அவளை திருமணம் முடிச்சு கொண்டு நீ இன்பம் காணலாமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் இனிமே இரவு குரலை சந்திக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஆகவே மிக வேகமாக நீ என்ன செய், உன்னுடைய தொழிலை செய்து கொள்கின்ற அதே நேரம் உன்னுடைய தலைவியை திருமணம் செஞ்சு கொள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படி செஞ்சு கொண்டாதான் இவ உனக்கு உரிமை உடையவளா மாறுவா, உனக்கே உடையவளா மாறுவா. இல்லைன்னு வச்சுக்கோ, அவங்க வேற யாருக்காவது திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். திணை பயிர் அறுக்கப்பட்டுருச்சு. திணைப்பயிர் அறுக்கப்பட்ட பிறகு தலைவியும் சந்திக்க முடியாது. வீட்டுக்கு அப்பாவுக்கு விடயம் தெரிஞ்சிருச்சு. ஏனென்றால் தலைவி இப்போ என்ன செய்யறா, தலைவன் ஒருவனை காதலிக்கிறாங்கிற விடயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆகவே வீட்டு மனைகள் எல்லாம் கடிகாவல் போடப்பட்டிருக்கும். ரொம்ப கட்டுக்காவலுக்குள்ளதான் இங்க என்ன இருப்பா, தலைவி வீட்டுல இருப்பா. வீட்டுக்குள்ளால யார் இருப்பானா, செவிலித்தாய் இருப்பா. ஏன்னா அந்த கிழவி இருப்பா. கிழவி எப்பயுமே வாசப்படியில உட்கார்ந்து இருப்பா, வெளியில எல்லாம் போக முடியாது. ஆகவே இப்படி இருக்கிறப்ப தலைவி என்ன செய்யணும், இப்ப தலைவனை சந்திக்கணும். தலைவன் என்ன செய்வான், ஒரு ஓரமா வேலிக்கரில் நின்று பார்ப்பான். தலைவி என்ன செஞ்சிருவா, ஜன்னல் வழியாவோ பார்த்துருவா. ஆகவே இருவரும் என்ன செய்வாங்க, இப்ப மரக சந்திக்கணும். பகல் குறியில திணைப்புலம் காக்குறப்ப பார்த்தது ரொம்ப நாள் ஆச்சு, அவனை பார்க்கல. அப்பாவுக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருச்சு. இரவுல 10 மணி 11 மணி மட்டும் இங்க கடிகாவல் இருக்கும். அண்ணா தம்பி எல்லாம் இங்கே இருப்பாங்க, காவல் போடப்பட்டிருக்கும். தலைவன் வர முடியாது. ஆகவே தலைவன் எப்ப சந்திக்கலான்னு சொன்னா, இவர்கள் எல்லாம் தூங்கிய பிறகு, கிட்டத்தட்ட 10 மணிக்கு எல்லாம் தூங்கிடுவாங்க. 10 மணிக்குல இருந்து 2 மணிக்குள்ள இவங்க 2 பேரும் சந்திச்சார். ஆகவே நைட் என்ன செய்வா, தோழியோட தான் இருப்பா. தோழியும் தலைவியும் என்ன செய்வாங்க, பின்புறமாகவோ அல்லது எப்படியாகவோ இவன் என்ன செய்வாங்க, ஒரு இடம், காட்டுக்குள்ள ஒரு இடம் சந்திக்கப்பட்டு அந்த இடத்துல இருவருமே என்ன செய்வாங்க, பேசிக்கொள்வாங்க. அவ்வாறு பேசிக்கொள்கின்ற பொழுது எங்களுக்கு ரொம்ப நாள் பேச இயலாது. ஏனென்றால் இப்ப வீட்டுல அடுத்து என்ன அடிபடும் என்றா, ஓகே தலைவி இப்படிதான் போய்கிட்டு இருக்கிறா, பிள்ளை வேற யாரோ பேசுறா போல இருக்கு, அடுத்து திருமணம் தான். ரொம்ப நாளைக்கு இதை நீடிக்க முடியாது. உன்னுடைய தலைவியினுடைய கூந்தல் உனக்கு உரிய வேண்டியாக வேணும்னா நீ திருமணம் முடிச்சுக்க, இல்லைன்னா இந்த கூந்தல் பிறருக்குரியதாக மாறும் என்பதை குறிப்பால சொல்லியிருக்கிறான். உனக்கு உன்னுடைய தலைவியினுடைய கூந்தல் வேணுமா வேணாமாங்கிற மாதிரி ஒரு குறிப்பால நன்றி மறவாதே என்று சொல்லக்கூடிய வகையில சொல்லியிருப்பா. பொருளை பார்க்கலாம், பேசு பொருளை பார்த்துட்டு பொருளை பார்க்கலாம். இதுவரை காலமும் உன் விருப்பப்படி ஒழுகி வந்த நாம் செய்த நன்றியை மறவாது. என்ன விருப்பப்படி, இரவுக்குறில சந்திக்கணும். அவனுக்கு தலைவனுக்கு என்ன விருப்பம் என்று சொன்னா, வேலை செய்யணும், காசு தேடணும், காதலியை வந்து சந்திக்கணும், இரவுக்குள்ள சந்திக்கணும், போகணும். அவ்வளவுதான் அவனுக்கு இருக்குது. அவளை திருமணம் முடிக்கணும், அவளோட பிரச்சனை எதுவுமே இவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவனை பத்தி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா குறிஞ்சி நில தலைவர்கள் எல்லாமே புணர்ச்சி கொள்ளணுமே ஒழிய வரைவு கடாவுதல் பற்றியாக அவங்க நினைச்சது இல்லை. ஆகவே அதை வலியுறுத்தும் முகமாக தோழியினுடைய மதிநுட்பம் இங்க கூடுதலாக பயன்படுத்தப்படும். ஆகவே இந்த பாடல்ல தோழியினுடைய மதிநுட்பத்தை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா அவன் வந்து நேரடியா நீ திருமணம் முடிச்சிக்க அப்படிங்கிறத சொல்லாம, உனக்கு அவ வேணும், அவளுடைய கூந்தல் உனக்கு வேணும் என்றால் நீ என்ன செஞ்சிடணும், அவளை கல்யாணம் முடிச்சுக்கலாம். ஆகவே நீ நன்றி மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம், ஏன்னா நன்றி மறக்க மாட்டேன், இருந்தாலும் மறந்துடாத. ஏன்னா ஒரு சில மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரசு கட்டில் கிடைச்சவனைக்கு செய்த உதவியை மறந்துடுவாங்க. அவங்க மாதிரி நீங்களும் இருந்துடாதீங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருப்பான். ஆகவே அதுதான் அந்த நன்றி மறவாது. என் விருப்பத்துக்கு இணங்க விரைவில் வரைந்து என்ற தலைவியை திருமணம் செய்து கொள்வாயா என்று தோழியானவள் வரைவிடை வைத்து திருமணத்தை முன்னிறு, வரைவிடை என்று சொல்றது திருமணம் முடிச்சுக்கோ என்று தலைமகனுக்கு சொல்லியது. அதாவது களவுழுக்கம் என்ற காதல் செய்கின்ற அந்த காலம் களவுழுக்கம். அவங்க திருமணம் முடிச்ச பின்பு நடக்கக்கூடியலாம் கற்பொழுக்கம் என்று சொல்றோம். இதுவரை ஈட்டப்பட்டு வந்த தலைமகன் பின்னும் தலைவியை திருமணம் செய்தலை கருதாது பிரிந்து செல்ல முயலும் போது தோழி தந்திரமாக திருமணத்தை வலியுறுத்தி கூறியதனலா. ஆக நாங்க பொருளுக்குள்ள போவோம். கன்று தன்னுடைய பால் சுரக்கும் முளையில் உள்ள பாலை குடித்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் முன்னிடத்தில் உள்ள திணைப்பயிரை பெண் யானை உண்ணுமிடமாகிய பெரிய மலைகளை உடைய நாடனே, தான் துன்புற்ற காலத்தில் பிறரிடமிருந்து பெற்று மகிழ்ந்த உதவியை அரசு கட்டிலாகிய சிறப்பை பெற்றவுடன் மறந்துவிட்ட மன்னனைப் போல நீ நாங்கள் செய்த நற்செயல்களை மறவாது இருப்பாயானால் இத்தலைவியினுடைய மெல்லிய சிறப்புடைய ஆறாவாரிக்கும் மயிலினது தோகையை போன்ற. ஏன்னா அவ்வளவு அழகுங்கிறாங்க. மயிலுடைய தோகை பார்த்தீங்கன்னா, மயில் எங்காவது செம்போ போட்டு குளிச்சிருக்கா? இருக்காது. ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும். என்ன எது போடாமே அவ்வளோ அழகாக, ஏன்னா அப்படியே அயன் பண்ண மாதிரி இருக்கும்.
அப்படியாங்கின கூந்தல் என்று சொல்கிறான். அவ்வளவு ஒரு என்ன அப்படி கூந்தல் உடையவள் அப்படிங்கிறத எடுத்து காட்டப்பட்டிருக்கு இந்த உவமை மூலமாக. போன்ற தலைத்த மென்மையான கூந்தல், அழகிய மென்மையான கூந்தல் உனக்கே உரியதாகும் என்று சொல்லியிருக்கிறான். இது இங்கே நாங்கள் சிறப்பு குறிப்புகள் சில போடப்பட்டிருக்கு, அதையும் பார்க்கலாம். என்ன சிறப்புண்டா, பெண் யானை தன் கன்றுவின் பசியை போக்கிக் கொண்டு தானும் உண்ணுவதை போல தலைவன் என்ன செய்கிறார்னா பொருளீட்டி விரைவில் வந்து தலைவியை திருமணம் செய்து மகிழ்விக்க தேடும் வேணும் அப்படிங்கிற பொருளில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அது இறைச்சி பொருள். இறைச்சி பொருள் சம்பந்தமாக நாங்கள் கூடுதலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு நாங்கள் அணிகள் சம்பந்தமாக நாங்கள் உங்களுக்கு கூடுதலாக விளக்கப்பட்ட ஒரு 2 கிளாஸ் சரி போகும். ஒவ்வொரு அணியும் உவமை, அதுக்கப்புறம் உள்ளுரை உவமம், அதுக்கடுத்து இறைச்சி பொருளை நாங்கள் பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் நான் தெளிவாக விளங்கப்படுத்துறேன். இப்போ இறைச்சி பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற மட்டும் பாருங்கள், அதுக்கு தனி கிளாஸ் ஒன்று எடுக்கும். நான் இதில் போட்டிருக்கேன். அடுத்த கிளாஸ் நாங்கள் இறைச்சி பொருளை பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இறைச்சி பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. தான் கூற வந்த கருத்துக்கு இறை என்றால் மறைத்து வைத்தல் அப்படிங்கிற பொருள் ஒன்று இருக்குது. மறைத்து உள்ளால் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரே ஒரு விடயம் மறைத்து வைக்கப்பட்டிருக்குது. அதான் அந்த நாங்கள் சொல்ல வந்த விஷயம். ஏன்னா பெண் யானை எவ்வாறு தன் கன்றுக்குட்டிகளுக்கு பாலை மாந்து கொண்டு ஆனால் கொடுத்து கொண்டு இந்த திணைப்பிடியை உண்ணுவது போல நீயும் என்ன செஞ்சிடணும், தலைவியையும் திருமணம் முடிச்சுக்கொள்ளணும் உன்னுடைய பொருளை ஈட்டுறதுக்காக அப்படிங்கிற மாதிரியாக உள்ளுரையும் சொல்லப்பட்டது. சங்ககாலத்தில் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு அவள் கணவன் மட்டுமே உரிமையுடையவன் ஆவான் என்ற கருத்து நிலவியது. இக்கருத்து புறநானூற்று பாடலில் சொல்லப்பட்டது. ஆகவே அந்த தலைவனுக்கு மட்டுமே உரிமையுடையனும் வேணும் அப்படின்னு சொன்னால் நீ அவளை என்ன செஞ்சிக்கோ, திருமணம் முடிச்சுக்கோ என்று சொல்கிறான். அடுத்து இந்த கேள்வியில் இங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி, தோழியினுடைய மதிநுட்பம் எவ்வாறு புலப்படுகிறது. ஒவ்வொரு பகுதியும் பார்க்குறப்ப அதுக்கான வினாவிடை பார்த்து கொண்டே போயிடுவோம் பிள்ளைகள். உங்களுக்கு இந்த டியூட் கிடைக்கும். சங்கப்பாடல்கள் ஃபுல்லாக முடித்த பிறகு இந்த டியூட்டை தரேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு பெட்ச் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறான். அதனால் டியூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிள்ளைகள் செஞ்சு கொண்டு போகிறோம். அதனால் இந்த டியூட் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அப்போ இந்த 2 பாடல்கள் மட்டும் தான் முடிச்சு வச்சுருக்கிறேன். அடுத்த கிளாஸ் செய்கிறப்ப உங்களுக்கு அடுத்த டியூட் கிடைக்கும். அப்போ அதனால் டியூட் கொஞ்சம் முடிய தான் எடுக்கலாம். கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டியூட் ஃபுல்லாக கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக. கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் நான் செய்கிறதுக்கு. ஓலெவல் எக்ஸாம்ஸ் போகிறனால கொஞ்சம் எனக்கு செஞ்சுக்கலாம் இயலாமல் இருக்குது. உங்களுக்கு அடுத்து 3ஆம் மாதத்துக்கு பிறகு ரெகுலராக உங்களுக்கு கிளாஸ் நடக்க முன்னுக்கு டியூட் தந்துடுவேன். ஓகே, தோழினுடைய மதிநுட்பம் பார்த்தீங்கன்னா, தலைவன் தலைவியை விட்டு பிரியும் போது தலைவியினை தேற்றுபவளாகவும். அப்போ முதலாவது விஷயம், தலைவன் வந்து எப்பயுமே தலைவியை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். அந்த நேரத்தில் தலைவியை என்ன செய்யணும், அவள் ஓகே கவலைப்படாத, வேகமாக வந்துடுவான், அவன் வந்து உன்னை திருமணம் முடிச்சு கொள்வான், அதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கேன் தானே, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தேற்றுபவளாக இருப்பாள். தலைவனை சேர்ந்து வாழ்வாயாக என்று வற்புறுத்துபவளாகவும் தோழி காணப்படுது. அப்போ உண்டு தேற்றணும். 2வது, இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஊடல் ஏற்படுது, ஒரு பிரச்சனை வருதுன்னா, இல்லை நீ அவனை தான் திருமணம் முடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் வற்புறுத்தவளாகவும் தோழி இந்த இடத்துல இருப்பாக. அவனுடைய மதிநுட்பத்தை பாருங்க. தான் பழமிழந்த காலத்தில் பிறரின் உதவியை பெற்று அரசு கட்டில் ஏறிய பின் தனக்கு உதவி செய்தவர்களை மறந்துவிடும் மன்னனைப் போல நன்றி மறந்தவனாக நீ அமையவில்லையாயின் தலைவியினுடைய நலமெல்லாம் உனக்கு உரியதாகும் என்னும் தோழியினுடைய அறிவுரையில் தலைவன் தலைவியை விட்டு பிரிவது அறம் அன்று என்று கருத்து தொடுகிறது. ஆகவே இதன் மூலமாக அவளுடைய மதிநுட்பம் பாருங்க. நீ மன்னர்கள் எல்லாம் இப்படி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அவனுக்கு என்ன புரிஞ்சிடும், ஓகே என்னையும் அப்படி செஞ்சிடாதீங்கிற மாதிரி சொல்றா தோழி. அப்ப நேரடியாக சொல்ல முடியாது, நீ அவனை விட்டுட்டு போயிடாத. ஏண்டா அவ என்ன கேட்டுறான், உனக்கு என்ன பிரச்சனை, நீ யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டானா அங்க பிரச்சனை வந்துடும். அதனால தலைவி என்ன செய்யறா, மதிநுட்பமா தோழி என்ன செய்யறா, தலைவன்கிட்ட சொல்றா, இப்படியெல்லாம் உலகத்தில் நடந்திருக்கப்பா, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நாசூக்கா சொல்லியிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்து 2வது, கையாளப்பட்டுள்ள அணி, உவமை அணியை சற்று கொஞ்சம் விளக்க சொல்றாங்க. இங்கே தலைவியினுடைய அழகினை சிறப்பிப்பதற்கு உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. தலைவியினுடைய மெல்லிய மயிலிறகு போன்ற கூந்தல் அங்க எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, உவமானம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா உவமானம் என்பது தெரிந்த விடயம். எங்களுக்கு மயிலினுடைய இறகு தெரியும். ஆகவே உவமானம் தெரிந்த விடயம். எது தெரியாது என்றால் உவமேயம் தெரியாது. இதுவரைக்கும் நாங்கள் தலைவியினுடைய கூந்தலை பார்த்து கூட இல்லை. ஆகவே தலையினுடைய கூந்தல் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆகவே எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, மயிலுடைய தோகை எவ்வாறு இருக்குமோ அது எவ்வளவு மெல்லியதாக எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படியாகத்தான் இருக்கும் அவளுடைய மெல்லிய கூந்தல் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே அதனுடைய பொதுத்தன்மை மென்மையும் அழகும் இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்குது.
அடுத்து பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற பாடல் சங்க காலத்தினுடைய அகத்திணை மரபுகள் என்னென்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கு. உண்டு, பொதுவாகவே எல்லா அகத்திணை சார் பாடல்களையும் பெயர் சுட்டா பண்பு இருக்கும். கூற்றாக அமைதல், கதாபாத்திரங்களினுடைய கூற்றாக அமைஞ்சிருக்கும். அது ஏதாவது ஒரு கதாபாத்திரம் கதை சொல்லுவதாக. சங்க அகப்பாடலினுடைய சிறப்பே கூற்று வாக்கியங்களாக அமைதல். ஏன்னா தோழி தலைவனுக்கு சொல்றது, தலைவி தோழிக்கு சொல்றது, செவிலி தாய் நற்றாய் என்று சொல்லி ஒரு கதாபாத்திரம் பேசுவதாக உயிரோட்டம் உடையதாக இருக்கும். ஏனைய பாடல்கள் எல்லாமே கவிஞன் சொல்றது மாதிரி இருக்கு. ஏன்னா திருவள்ளுவர் எல்லாம் திருக்குறள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவிஞர் சொல்றது மாதிரி இருக்கும். உடல் காமத்துக்கின்பம் அதற்கின்பம் கூடி முயன்றல் பெறின் அப்படிங்கிறப்ப அது ஒரு கவிஞர் தான் எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்றது. ஆனா சங்ககால பாடல்கள் எல்லாம் தான் அனுபவிப்பது போலயே ரெண்டு பேரும் பேசிக்கொள்றது மாதிரி ஒரு கதாபாத்திர வார்ப்பு முறை, ஏன்னா ஒரு உயிரோட்டமான தன்மை இந்த இடங்கள்ல எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆகவே தோழி கூற்றாக அமைஞ்சிருக்குது. புணர்தல் ஒழுக்கம் வெளிப்படல், ஆகவே குறிஞ்சித்தனைக்குரிய புணர்தல் ஒழுக்கம் எங்களுக்கு தென்பட்டிருக்குது. கூடுதலாக இங்க பாத்தீங்கன்னா உவமை, உள்ளுரை உவமம், இறைச்சி பொருள் கையாளப்பட்டிருக்கு. இதுல இறைச்சி பொருளும் உவமையும் கையாளப்பட்டிருக்குது. எனக்கு ரெண்டையும் போட்டுக்கலாம். இறைச்சி பொருள் உவமை கையாளப்படுதல். அடுத்து இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. திணைப்பயிர் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து எங்களுக்கு கருப்பொருள்களாக அதையும் சொல்லலாம். கருப்பொருள் முதல் உரி கருப்பொருள்கள் சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்லலாம். முதல் பொருள் எங்களுக்கு நிலம் சொல்லப்பட்டிருக்கு. எங்கன சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள்? நிலம் பெருங்கல் நாட என்று சொல்றப்ப மலையும் மலை சார்ந்த இடத்தை சார்ந்தவன். பொழுது எங்களுக்கு சொல்லப்படலை. ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, பொருள் சொல்லப்படலை. நிலம் சொல்லப்பட்டிருக்கு, பொழுது சொல்லப்படலை. கருப்பொருள்கள் திணை சொல்லப்பட்டிருக்கு, யானை சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அதே மாதிரி மலை சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இப்படி மயில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா நான் சொன்னேன் மயிலும் கிளியும் இந்த இடத்துல முக்கியமான ஒன்று கருப்பொருளாக சொல்லப்பட்டிருக்குது. இது உரிப்பொருள் எங்களுக்கு புணர்தல் சொல்லப்பட்டிருக்கு. தலைவனும் தலைவியும் புணர்ந்து கொள்ளுதல் பற்றியான விடயங்கள் இந்த இடத்தை எடுத்து காட்டப்பட்டிருக்கு. இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் ஆகியவை சங்ககால அகத்திணை மரபுல சிறப்பாக இதை நாங்கள் சொல்லலாம். நாங்கள் அடுத்த கிளாஸ்ல மிக தெளிவா உள்ளுரைவமம் மற்றும் இறைச்சி பொருள் சம்பந்தமான விளக்கத்தை பெறலாம். நான் இறைச்சி பொருள் சம்பந்தமாக கொடுத்திருக்கிறேன். அடுத்து நான் உள்ளுரைவமும் ஃபுல்லா உங்களுக்கு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அது ரெண்டையுமே விளக்கப்படுத்திட்டு அடுத்த பாடலுக்குள்ள நாங்கள் போகலாம். இதுவரைக்கும் பார்த்த பாடல் கிளியரா பிள்ளைகள்? பாடல் கிளியரா?